இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல் மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல் உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX Mobiles make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles, make your move. வணக்கம். கார் கண்ணாடிகளில் கருப்பு மென்தாள் ஓட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து எஸ்பி சிவதாசன் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து போக்குவரத்து எஸ்பி சிவதாசன் கூறுகையில், கார் பக்கவாட்டு கண்ணாடிகள் மென்தாள் ஒட்டியிருந்தால் கார் உள்ளே என்ன நடக்கிறது என்பது தெரியாது என்பதை பயன்படுத்தி சமூக விரோதிகள் ஆள்கடத்தல், பாலியல் குற்றம் உள்ளிட்டவைகளை செய்து வந்ததால் உச்சநீதிமன்றத்தில் மனு அளித்ததில் கார் பக்கவாட்டு கண்ணாடிகளில் மென்தாள் ஓட்ட உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. எனவே உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி கார் கண்ணாடிகளில் மென்தாள் ஒட்டக்கூடாது என்றும், அப்படி ஏற்கனவே ஒட்டி இருப்பவர்கள் உடனடியாக அகற்ற வேண்டும். இல்லாவிட்டால் 7ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் மோட்டார் வாகன சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அதோடு மத்திய மோட்டார் வாகன விதிப்படி வாகனங்களில் உள்ள முன்விளக்கு வெளிச்சம் நிரந்தரமாக கீழ்நோக்கு வளைத்திருத்தல் வேண்டும். எதிரில் வரும் வாகனத்தின் ஓட்டுநரின் கண்கள் கூசுவதால் நிறைய சாலை விபத்துகள் நடக்கிறது என்ற அவர், இந்த நடைமுறைகளை பின்பற்றவில்லை எனில் வாகன சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்து கூறினார். தீவிரவாதத்தை ஒடுக்கும் நடவடிக்கையில் மத்திய அரசுக்கு மாநிலங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும் என பிரதமர் மன்மோகன் சிங் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங் கூறுகையில், தீவிரவாதத்திற்கு எதிராக மாநில அரசுகள் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு தேசிய தீவிரவாத தடுப்பு மையம் பலம் சேர்க்குமே தவிர மாநில அரசுகளின் அதிகாரத்தை ஆக்கிரமிக்காது. எனவே தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும். மேலும் தீவிரவாதம் நமது தேசிய பாதுகாப்பிற்கு பலம் வாய்ந்த அச்சுறுத்தலாக உள்ளதால் இதை எதிர்ப்பதற்காக மத்திய மாநில அளவில் பலமான அமைப்பை ஏற்படுத்துவதில் கருத்து வேற்றுமை இல்லாமல் தேசிய தீவிரவாத தடுப்பு மையம் அமைப்பது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான பிரச்சனையாக இல்லாமல் தீவிரவாதத்தை ஒடுக்கும், தீவிரவாதிகளை அழிக்கும் கூட்டு முயற்சியாக அமையும். இந்த அமைப்பை உருவாக்குவதில் மத்திய மாநில அரசுகளின் ஒத்துழைப்பு அவசியம் தேவை. மேலும் மத்திய அரசுக்கு பக்கபலமாக மாநில அரசுகள் இருக்க வேண்டும். அரசியல் சட்டத்தில் மாநில அரசுகளுக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரம் இந்த அமைப்பை உருவாக்குவதால் எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாது மற்றும் தீவிரவாதத்தை ஒடுக்கும் முயற்சியில் மத்திய அரசோ மாநில அரசோ தனிப்பட்ட முறையில் வெற்றி காண முடியாது என்று கூறினார். புதுவையில் 44 தலைமை காவலர்களுக்கு உதவி சப் இன்ஸ்பெக்டர்களாக பதவி உயர்வு அளித்து ஐஜி சர்மா உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுவையில் வெகு ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த காவலர்களுக்கு தலைமை காவலர்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 36 ஆண்டுகளாக காவல்துறையில் பணிபுரிந்து தற்பொழுது தலைமை காவலர்களாக உள்ள 44 பேருக்கு செலக்ஷன் கிரேடு அடிப்படையில் உதவி சப் இன்ஸ்பெக்டர்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை ஐஜி சர்மா பிறப்பித்துள்ளார். பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு விரைவில் பணியிடங்கள் ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவில் நாசா விஞ்ஞானிகளின் கருத்தரங்கில் பங்கேற்று தங்கள் திறனை வெளிப்படுத்தி புதுவை திரும்பிய கல்லூரி மாணவிகளுக்கு மாநில திமுக துணை அமைப்பாளர் எஸ்பி சிவக்குமார் உதவித்தொகை வழங்கி பாராட்டினார். அமெரிக்காவில் கடந்த மாதம் நாசா விஞ்ஞானிகள் கலந்து கொண்ட கருத்தரங்கம் நடந்தது. இதில் புதுவை கல்லூரி மாணவிகள் சர்லினா சாந்து, தியானா ரெமோலினி, திவ்யா ஆகிய 3 பேர் பங்கேற்று தங்களது திறனை வெளிப்படுத்தி விஞ்ஞானிகளின் பாராட்டை பெற்று நாடு திரும்பினர். அவர்களை பாராட்டி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி திமுக மாநில துணை அமைப்பாளர் கட்சி அலுவலகத்தில் நடந்தது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சரும் திமுக மாநில துணை அமைப்பாளருமான எஸ்பி சிவக்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி
உழவர்கரை திமுக இளைஞரணி ஐஜே வீரராகு முன்னிலையில் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார். அப்போது திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை ஏம்பலம் முத்து மாரியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடந்த 1008 திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் பங்கேற்று வழிபட்டனர். புதுவை ஏம்பலத்தில் எழுந்தருளி வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் தந்து வீற்றிருக்கும் முத்து மாரியம்மன் கோவில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளும் 1008 திருவிளக்கு பூஜையும் நடந்தது. விழாவில் திரளான கன்னி பெண்கள், சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு குங்குமம் மற்றும் மலர்களால் குத்து விளக்கிற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். அதேபோன்று வில்லியனூர் கோபாலன் கடை அருள்மிகு ஸ்ரீ காளிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி விழா மற்றும் பாலாபிஷேக விழா நடந்தது. இதனை முன்னிட்டு செல்வமுத்து மாரியம்மன் கோவிலில் இருந்து பால்குடம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு பாலாபிஷேகமும் சிறப்பு பூஜையும் நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் திருவருளை பெற்றனர். புதுவை லாஸ்பேட்டை அருள்மிகு வீரபத்ர சௌடாம்பிகை அம்மன் திருக்கோவிலில் திருவிளக்கு பூஜை மற்றும் சகஸ்ர நாமாவளி அர்ச்சனை நடைபெற்றது. புதுவை லாஸ்பேட்டையில் எழுந்தருளி வேண்டுவோருக்கு சகல சௌபாக்கியங்களையும் அளித்து வரும் அருள்மிகு வீரபத்ர சுவாமி அருள்மிகு சௌடாம்பிகை அம்மன் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சகல நன்மை தரும் திருவிளக்கு பூஜையும் சகஸ்ர நாமாவளியுடன் குங்கும அர்ச்சனையும் நடந்தது. இதில் திரளான சுமங்கலி பெண்களும் கன்னி பெண்களும் கலந்து கொண்டு வழிபட்டு அம்மனின் அருள் கடாட்சத்தை பெற்றனர். அதேபோன்று லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிவதுர்க்கை அம்மனுக்கு மகா அபிஷேகம் ஆராதனையுடன் 1,80,000 வளையல்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தன. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தில் உயிருக்கு ஆபத்தான தருணங்களில் சிகிச்சை அளிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் மகத்தானது என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தில் உயிருக்கு ஆபத்தான தருணங்களில் சிகிச்சை அளிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் மகத்தானது என்ற தலைப்பில் 55வது செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கு பயிற்சி இயக்குநர் ரங்கநாத் தலைமையில் நடந்தது. இதில் சிறப்பு பேச்சாளராக சேஷசயனன் கலந்து கொண்டு மனிதன் தன் சுய நினைவுகளை இழந்து இதய துடிப்பு நின்று உயிர் இழக்கும் தருவாயில் எத்தகைய சிகிச்சை முறைகளை கையாள வேண்டும், அதற்கான வழிமுறைகள் பற்றியும் செயற்கை சுவாசம் அளிக்கும் முறை, உபயோகப்படுத்தும் மருந்துகள் பற்றியும் எடுத்துரைத்தார். செவிலியர் விஜயலட்சுமி நன்றியுரையுடன் முடிந்த விழாவில் செவிலியர் கண்காணிப்பாளர்கள், செவிலியர்கள் மற்றும் செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் பிரான்ஸ் ஜனாதிபதி தேர்தலின் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு 5 மையங்களில் விறுவிறுப்புடன் நடைபெற்றது. புதுவையின் பிரான்ஸ் ஜனாதிபதி தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு கடந்த 22ஆம் தேதி நடந்தது. இதில் தற்பொழுதைய ஜனாதிபதி நிக்கோலஸ் சர்கோசி, சோசலிஸ்ட் கட்சி வேட்பாளர் பிரான்சுவா ஹோலந்த் ஆகியோர் போட்டியிட்டனர். அந்த தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு பிரெஞ்சு தூதரகத்தில் 2 வாக்குச்சாவடிகளிலும், விக்டர் சிமோனல் வீதி லிசே பிரான்சேவிலும், லூயி வீதி பிரெஞ்சு நிறுவனத்திலும், காரைக்கால் பிரெஞ்சு பள்ளி என மொத்தம் 5 இடங்களிலும் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடந்தது. இதில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் திரளாக உரிய அடையாள அட்டையுடன் வந்து ஆர்வமாக நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர். புதுவை அரசு ஓட்டுநர்களின் சங்கம் சார்பில் ஓய்வு பெற்றவர்களுக்கு நிதி அளிப்பு விழா மற்றும் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. புதுவை சுப்ரேன் வீதி மாநில கூட்டுறவு ஒன்றிய வளாகத்தில் அரசு ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் பணி ஓய்வு பெற்ற ஓட்டுநர்களுக்கு நிதி அளிப்பு விழா மற்றும் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற ஓட்டுநர்களின் வாரிசுகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா சங்க தலைவர் ராஜா தலைமையில் பொது செயலாளர் குணசேகரன் வரவேற்பு உரையுடன் துவங்கியது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன கௌரவ தலைவர் பாலமோகனன், தலைவர் ஆனந்தராசன் ஆகியோர் கலந்து கொண்டு நிதி உதவியினையும் கல்வி ஊக்கத்தொகையினையும் வழங்கி பாராட்டி பேசினர். தொடர்ந்து சங்க நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்கிய விழாவின் நிறைவில் செயலாளர் நாகையன் நன்றி கூறினார். தேசிய தீவிரவாத தடுப்பு மையம் அமைப்பது குறித்த அதி முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தினை முதல்வர் ரங்கசாமி புறக்கணித்தது கண்டனத்திற்கு உரியது என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில்,
தேசிய தீவிரவாத தடுப்பு மையம் அமைப்பது குறித்து டெல்லியில் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் நடந்த அதி முக்கியத்துவம் வாய்ந்த முதல்வர்கள் மாநாட்டினை முதலமைச்சர் புறக்கணித்தது கண்டனத்திற்கு உரியது என்றும், புதுவை இந்திய யூனியன் ஆட்சி பரப்பிற்கு உட்பட்ட ஒரு பகுதி என்பதை முதல்வர் மறந்துவிட்டு ஒட்டுமொத்த புதுவை மக்களின் கருத்துக்களை பதிவு செய்ய அழைத்த மாநாட்டை சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக ஒதுக்கி ஜனநாயக கடமையை செய்ய தவறிவிட்டதாகவும், எப்போதும் பயங்கரவாத செயல்களை எதிர்த்து அமைதியை விரும்பும் புதுவை மக்களின் எண்ணங்களை அலட்சியப்படுத்திய முதல்வரின் நிலைப்பாடு சரியானது இல்லை என்று கூறினார். மங்களூரில் உள்ள HP பிளான்டில் டீசல் சப்ளை செய்யும் பணி பாதிக்கப்பட்டுள்ளதால் புதுவையில் டீசலுக்கு திடீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மங்களூரில் உள்ள HP பிளான்டிலிருந்து டீசல் சப்ளை செய்யும் பணி பாதிக்கப்பட்டதால் புதுவையில் பெட்ரோல் பங்குகளுக்கு வழக்கமாக வரும் டீசல் அளவில் தடங்கல் ஏற்பட்டு தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் வாகனங்களுக்கு டீசல் போட முடியாத நிலை ஏற்பட்டு மற்ற பெட்ரோலிய நிறுவனங்களிலிருந்து சப்ளை பெறும் பங்குகளின் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களுக்கு டீசல் நிரப்பி செல்கின்றனர். ஆனால் அந்த பங்குகளுக்கு வழக்கமாக வரும் அளவே சப்ளை செய்யப்படுவதால் இருப்பில் உள்ள டீசலும் காலியாகி அனைத்து பெட்ரோல் பங்குகளிலும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மங்களூரிலிருந்து HP டீசல் வரும் வரை இந்த நிலை நீடிக்கும் என்று பங்க் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தானே புயலால் சேதமடைந்த தாவரவியல் பூங்காவை கோடை விடுமுறைக்கு முன்பே சீர்திருத்த வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். புதுவை நகரில் அமைந்துள்ள தலைசிறந்த பொழுதுபோக்கும் தலமான தாவரவியல் பூங்கா தானே புயலின் கோர தாண்டவத்தால் அதிக சேதத்தை சந்தித்தது. மரங்களுடன் கம்பீரமாக காட்சியளித்த பூங்கா ஊட்டி கொடைக்கானலுக்கு சென்றது போன்ற உணர்வை அளித்து வந்த பூங்கா மரங்கள் அனைத்தும் விழுந்து வெட்ட வெளியாக உள்ளதால் கோடை விடுமுறையில் புதுவை மட்டுமல்ல சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து குதூகலத்துடன் வரும் மக்கள் பூங்கா சீர்குலைந்தும் சிறுவர் ரயில் ஓடாததாலும் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். எனவே கோடை விடுமுறை முடியும் முன்பு வேரோடு சாய்ந்த மரங்களை அப்புறப்படுத்தி போர்க்கால அடிப்படையில் பூங்காவை சீரமைக்க வேண்டுமென மக்கள் எதிர்பார்க்கின்றனர். புதுவை நல்லவாடு ஸ்ரீ மனோன்மணி அம்மன் திருக்கோவில் மகோற்சவத்தில் அம்மன் தேரோட்ட பவனி, காவடி பூஜை மற்றும் செடல் உற்சவம் நடைபெற்றது. புதுவை அரியங்குப்பம் நல்லவாடு கிராமத்தில் எழுந்தருளி மக்களின் மனக்குறை தீர்த்து அருமருந்தாய் ஆனந்த வடிவாய் எல்லையில்லா இன்பம் நல்கும் தாயாய் விளங்கும் ஸ்ரீ மனோன்மணி அம்மன் திருக்கோவிலின் மகோற்சவம் கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடந்து வருகிறது. இதில் முக்கிய விழாவான அம்மன் தேரோட்ட பவனி, காவடி பூஜை மற்றும் செடல் உற்சவம் கோலாகலமாக நடந்தது. விழாவினை முன்னிட்டு நடந்த சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் தேர் திருவிழாவும் தொடர்ந்து நடந்த காவடி பூஜை ஊர்வலத்திலும் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மற்றும் அலகு குத்தியும் செடல் தரித்தும் வழிபாடு செய்தனர். அதேபோன்று புதுவை சின்னக்கடை அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு செடல் ரதோற்சவ தேர் வீதியுடன் நடந்தது. இதனை முன்னிட்டு நடந்த அபிஷேக ஆராதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து நடந்த தேர் வீதியுலாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.